அருமை பெரியவர்களே, சிவகங்கை நகர்வாழ் வணிக பெருமக்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற செய்திகளின் அன்பு தம்பிமார்களே, தங்கைமார்களே, எங்களை வழிநடத்தி செல்லுகிற எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் கோட்டைக்குமார் அவர்களே, ரமேஷ் இளஞ்செழியன் அவர்களே, எங்களுடைய அன்பு அண்ணன் ரவி அவர்களே, அனைவருக்கும் எனது மாலை நேர புரட்சிகர வணக்கத்தினை சொல்லி, நீண்ட நாளாக நம்முடைய பகுதியில் தம்பி இடும்பவரிடம் கார்த்தி அவர்களை நாம் அழைத்து வந்து பேச செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை இன்று நிறைவேற போகிறது. அந்த உறவுகளே, நான் பொதுமக்கள்கிட்ட நிறைய உங்களுக்கு தெரியும், நான் அந்த பகுதியில் நிறைய செய்திகளை சொல்லுவோம், பேசுவோம். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி நான் பேச போறதில்லை. நான் பேசவே வேண்டாம், தம்பிகிட்ட கொடுங்க என்னுடைய நேரத்தை அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போதான் நான் ஒரு 5 நிமிடம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய நேரத்தை முழுவா தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கு தான் கொடுக்க போறேன். அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்திரையை கிழித்து எரியணும் முதல்ல. அதனை போன்று காங்கிரஸ் கட்சி, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இந்த கட்சிகளுடைய முகத்திரை எல்லாம் கிழித்து இந்த மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. நமது மக்களிடம் நான் கேட்கிற கேள்வி என்பது மிக சாதாரணமானதுதான். நான் ஒரு 4 கேள்வியை மட்டும் வச்சுட்டு போறேன். சாதாரணமா நான் கேட்கிறேன். அன்பு அண்ணன் தம்பிகளே, அன்பு உறவுகளே, நாம் நடக்கிற நமது கிராமப்புறங்களாக இருக்கட்டும், சாலை வசதிகள், நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகிறது. உங்களுடைய மனசாட்சியை நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போங்க, உங்களுடைய மனசாட்சியை கொஞ்ச நேரம் அந்த உங்களுடைய சாதி, உங்களுடைய மதம், நீங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கங்கள் இவை எல்லாம் கடந்து தள்ளி வச்சுட்டு, இப்ப நான் கேட்கிற இந்த கேள்விகளை மட்டும் நீங்க யோசித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணுங்கிற முடிவை நீங்களே எடுத்துங்க. ஒரு அரசு நம்ம கிராமத்தில் இருந்து போவோம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர், அவர்கிட்ட கையூட்டம் இல்லாம உங்களால ஏதாவது ஒரு வேலை செய்யப்பட்டிருக்குன்னு அது அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கீங்க. அடுத்து நமது ஆரையும் சொல்லக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்து வட்டாட்சியர். இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்க போயிருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் கையூட்டம் இல்லாம, லஞ்சம் லாவண்யம் இல்லாம நடைபெறுதா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. 2வது, உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு, உங்களுடைய நியாயமான விடயங்களுக்கு நீங்க அந்த அலுவலகத்துக்கு போகும்போது உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதா என்கிற கேள்வியையும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா பணம், அதிகாரம், செல்வாக்கு, அரசியல் பின்னணி உறவுகளுக்கு இங்கே வேலை செய்யப்படுகிற அதிகாரிகளாக, அவர்களுடைய கைக்கூலிகளாக இந்த அதிகார வர்க்கம் இருக்கிறதா இல்லையா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும். அடுத்து பாருங்க, இந்த பேருந்து நிலையத்தை வச்சுக்கோங்க. பேருந்து நிலையத்தில் ஒரு கழிவறைக்கு போறீங்க. இந்த கழிவறத்தில் யாராவது ஒருத்தர் மூக்க பிடிக்காம நீங்க மூக்கத்தை வந்துட்டு வெளியில வந்துருவீங்களா? நான் சாதாரண ஒரு பிராமணனா உங்கள்கிட்ட கேட்கிறேன். மூக்க பிடிக்காம மூத்தத்தை பற்றி நீங்க அரசியல் கேட்டு நான் போயிருக்கேன். நீ வெள்ளி ஜாதிக்கு வந்த இந்தியாவை டிஜிட்டல் மயமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம், பல பரிவர்த்தனை செய்திருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிற இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திட்ட நான் கேட்கிறேன், நீ முதல்ல ஒழுங்கா கழிவறைக்கு போயிட்டு வர்றதுக்கு வாக்கு இருக்கா? ஐயா கேட்பீங்களா? என்ன அரசியல் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு பேருந்து நிலையம் நாகரிகமா இருக்கா? நீ இந்த மக்களை ஒழுக்கமுள்ள மக்களாக நீ மாற்றி காமிச்சிருக்கியா? ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் நேற்று வாக்கு கேட்டுட்டு போறோம் வேட்பாளர் இதே தமராஜில இருந்து இந்த பகுதியில இடைக்காட்டூர்ல இருந்து அந்த பகுதி பூரா வாக்கு கேட்டு போறோங்க. எங்க கட்சியில ஆளே இல்லாத நாங்க வாக்கு கேட்டுட்டு போறோம். எங்களுக்கே பிரமிப்பா இருக்கு. பச்சை பிள்ளை 3 வயசு 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை 80 வயசுல இருக்கிற ஒரு மீனாட்டி வரிசையா நிக்குதுங்க கிண்ணத்தை வச்சுக்கிட்டு. எது ஆராய்ச்சி எடுக்கிறது என்னடா நமக்கு உறுப்பினர் பேர் இல்லையே, எப்படி அவங்க வந்து இவ்வளவு இருக்கிறாங்கன்னு பார்த்தா
இந்த அயோக்கிய பேர் என்ன பண்றது தெரியுங்களா? வாக்கு செலுத்த போறப்பல்ல 100 ரூபா ஒவ்வொருத்தருக்கு இப்படி போட்டுட்டே போறது. நீங்க உண்மையை சொல்ற, கடந்த முறை நாங்க வாக்கு என்ற இடத்துல அந்த வாக்கு என்ற இடத்துல நான் அந்த முகவரை உட்கார்ந்து இருக்கிறேன். அண்ணா செந்தில்நாதன் வேட்பாளர் இருக்காரு, திமுக கூட்டணியில அண்ணாச்சி உட்கார்ந்து இருக்கிறாரு, வரிசையா உட்கார்ந்து இருக்கிறோம். 25,000 வாக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம ஒரு துண்டறிக்கை மட்டும் கொடுத்துட்டு நானும் மல்லிகா என்கிற சட்டமன்றத்துக்கு போட்டிட்டு அந்த வேட்பாளரும் உட்கார்ந்து நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். என்னமா 20,000 தான் வந்துருச்சுன்னு ஒரு 3-4 சுத்து இருக்கு, வாங்கினது 22,500 வாக்கு. எங்களுக்கு பின்னாடிதான் அமமுக வருது 18,000க்கு முக்குது. ஆனா 20,000 வாக்கு வரப்ப நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். என்னமா 20,000 வந்திருக்கு, நம்ம எப்படி ஒரு 40,000 வாக்காவது வாங்குவோம்னு நினைச்சோமே, கொஞ்சம் பின்னடைவா தெரியுதா எப்படி போகுது அப்படிங்கும் போது பக்கத்துல இருந்த நமது அந்த தலைவர் தான் சொல்றாரு, தம்பி என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க, நீ என்ன பேசுற அப்படின்னாரு. என்னங்க நாங்க தானே சொல்லிட்டு இருக்கோம், 20,000 ஓட்டு 40,000 ஓட்டாவது வாங்கிடுவோம்னு அசைக்க முடியாம இந்த மக்களை நம்பி இருந்தோம்னே அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு செலவு பண்ண? நாங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அப்படியா? மக்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தீங்க? துண்டறிக்கை கொடுத்தோம். கட்சியில வேலை பார்த்தவங்க என்ன கொடுத்த? தேநீர் வாங்கி கொடுத்துருப்போம். எங்க கூட வந்தவங்க எங்க 2 இடத்துல ஏதாச்சும் இருந்துருப்போம், பசியாவும் கட்டிருப்போம், பட்னியாவும் கிடந்திருப்போம். அப்படியா? இந்த ஆலாத்து எடுத்தோம் தெரியுமா? ஆலாத்து, அதுக்கு மட்டும் நான் 3 கோடி ரூபாய் போட்டிருக்கோம். யாரு? அண்ணாதிமுக சொல்றாங்க 3 கோடி ரூபாய் நாங்க இந்த ஆலாத்து எடுத்தவனுக்கே போட்டிருக்கோம். 30 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். நான் 8 கட்சி கூட்டணி கூட நிற்கிறேன். நீ ஒத்தாலும் திங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேங்கிற, நீ மட்டுக்கு 20,000 ஓட்டு வாங்கினா 50,000 60,000 வாங்கியிருக்கையா? நீ யாரையா? நீ உன்னை கண்டா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன். அப்படியே எவனிடத்தில் எதற்கும் சமநிலையாக அண்ணன் சீமான் அவர்கள் 7% வாக்கு இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிய போன தேர்தலில் இப்ப இந்த 7% வாக்கு பெற்றவருக்கு இப்ப நாங்க மட்டும் எத்தனை கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்டாங்கிறதெல்லாம் உங்களுக்கு பல பத்திரிகைகள் செய்தி போட்டேன். அண்ணா கடை கூப்பிட்டு போயிடுவாரு, பிஜேபி கூப்பிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க மட்டும் தலையை அப்படி அசைச்சிட்டு இருந்தோம்னா இந்த சீமான் குறைந்தது ஒரு இந்த தொழிலை 10 தொழில் பெற்றிருப்போம். 1000 கோடியை என் அண்ணன் சீமான் வாங்கிக்கிட்டு இந்த தேர்தல் களத்தில் நின்றுவிட்ட முடியும். இந்த 10 பேரையும் ஜெயிக்க வச்சு 1000 கோடிய பணத்தையும் வச்சுக்கிட்டு என் அண்ணனும் இந்த கட்சியில இருக்கிற பிள்ளைகளை சொகுசா வாழ்ந்துட்டு போயிருப்போம். அதை தூக்கி எரிச்சுட்டு என் மக்களுக்கு அணிக்கிற இந்த அயோக்கிய பேர்களை நான் கூட கூட்டி சேர முடியும். நான் இந்த மக்களை தனித்து நிற்பேன். என் தாய் தகப்பன், என் அண்ணன், என் தம்பிகள், என் உடன் பிறந்தார்கள் என்னை ஒரு நாள் நம்புவா. அன்னைக்கு நீ வரேண்டா வந்து இந்த அரசியலை தலையில புரட்டி போடுவது என்று புரட்சிக்கிற அரசியல் செய்கிற சீமானுக்கு ஓட்டு போட முடியா? இல்லை இப்படியா? என் சாதி ஓ சாதி, ஓ சாதி உனக்கு பெருசியா? என் சாதி எனக்கு பெருசு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தம்னா எப்படியா வாழ போறீங்க? உன் மதம் பெருசு, என் மதம் பெருசு என்பதை இவன் மதத்தை பேசுறது உன்னை வாழ வைக்கல. அவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அவன் வாழ்வதற்காக பலியாக போற நீ அவருடைய தலைவர்களாக இருக்கவர்கள், அந்த மதத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் நீனும் நானும் வெட்டி கிடைச்சு ஆகும். இதைத்தான் விரும்புகிறான். அதுல இருந்து ஆதாயத்தை தேடுறான். இதை புரிஞ்சுக்க மாட்டேன். முன்னாடி என்னங்க நாட்டுடைய முதல் குடிமகள் நிக்கிறாங்க. இந்த அத்வானியும் இந்த பிரதமர் தேர்தல உட்கார்ந்துட்டு இருக்கான். கேட்டா சொல்றது கொடுக்கப்பட்ட மக்களை நாங்கள் மேல உட்கார வச்சிருக்கோம். என்ன நல்லா வாயில வருது, என்ன உட்கார வச்சிருக்கேன்? பாராளுமன்றத்தை சொல்லுங்க. பாராளுமன்றத்தை தொகுதி இந்த நாட்டுடைய முதல் குடிமகளை கூட்டி இல்ல தீண்ட தயாரிக்கிறாங்க. எங்க புட்டு கீழே உட்கார வச்சுக்கிட்டு இவன் சுப்பிரமணிய சாமி மேல உட்கார்ந்துருந்தாங்க ஜெயந்திரோட. இதை புரிஞ்சுக்க மாட்டேன். நீனு இந்து நானு இந்து எவன்டா இந்துங்க? வேண்டாம் தம்பி இடம் கொடுக்குறேன். தயவு செய்து
அறிவார்ந்த பிள்ளைக்கு நீ போராடமும் இல்லை, இந்தி அம்சா ஊழல், நீ என்ன ஆடி அம்சா ஊழல் உண்மையா இல்லையா? நீ போராடமும் இல்லை.